இன்ஸ்டாகிராம் ஆப்ல இருந்து டைரக்டா நீங்க லிங்க் எல்லாமே கிளிக் பண்ணி விசிட் பண்ணி பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி நீங்க பார்த்துருக்கக்கூடிய ஹிஸ்டரி எல்லாமே கம்ப்ளீட்டா உங்களோட இன்ஸ்டாகிராம்ல வந்து சேவ் ஆயிருக்கும். அந்த மாதிரி சேவ் ஆயிருக்கக்கூடிய அந்த லிங்க் ஹிஸ்டரியை வந்து எப்படி கம்ப்ளீட்டா வந்து டெலீட் பண்றது அப்படிங்கறத டீடைலா அந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு ப்ரொஃபைல் பேஜ் போனீங்கன்னா சைடில் வந்து த்ரீ லைன்ஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வந்துட்டு யுவர் ஆக்டிவிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணி அதில் லிங்க் ஹிஸ்ட்ரின்னு கொடுத்துருப்பாங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப்லேருந்து என்னென்ன லிங்க்லாம் வந்து விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்கும். நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துக்க முடியும். அதில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் ஒரு லிங்க் ஹிஸ்ட்ரியை நீங்கள் வந்து டெலீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்டோ ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கிளியர் கொடுத்துட்டு நீங்கள் அதை மட்டும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் லிங்க் ஹிஸ்ட்ரியை கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா கிளியர் ஆல் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கிளியர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட் அந்த லிங்க் ஹிஸ்ட்ரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிடும். இப்போது இன்ஸ்டாகிராம்லேருந்து நம்ம விசிட் பண்ணிருக்கக்கூடிய அந்த லிங்க் ஹிஸ்ட்ரி எல்லாமே எப்படி வந்து கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் இப்போ தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.